எங்கள் சேனல் ஹிஸ்டரி த்ரூ காயின்ஸ் இல் உங்களை வரவேற்கிறோம். வரலாற்றின் ஆராய்ச்சியை நாம் தொடர்வோம். ஒரு நாணயம் ஒன்றாக இந்தியாவின் வடகிழக்கு பசுமையான மலைகளிலிருந்து துணிவு, நம்பிக்கை மற்றும் வலுவான எதிர்ப்பு பற்றிய ஒரு கதை எழுகிறது. இது எந்த அரச குடும்பத்தில் பிறந்த ராணியின் கதை அல்ல, ஆனால் போராட்டம் மற்றும் தியாகத்தின் மூலம் தனது கிரீடத்தை பெற்ற ஒரு பழங்குடி பெண்ணின் கதையாகும். 2015 ஆண்டில் அவரது பிறந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அரசு 5 ரூபாய் மதிப்புள்ள நினைவுச் சின்னத்தை வெளியிட்டது. ராணி கெய்டின்லியூவின் படத்தை அச்சிடப்பட்ட இந்த நாணயம் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவரது அளவிட முடியாத பங்களிப்புக்கு மரியாதையாக கருதப்படுகிறது. நாணயத்தின் பின்புறத்தில் அவரது படம் மற்றும் 100வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் எழுத்துக்களும் உள்ளன. ஒரு சிறிய பொருள், ஆனால் ஒரு பெரிய பாரம்பரியத்தின் பாரத்தை ஏற்றது. இது ஒரு இளம் பெண்ணின் தியாகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அவர் முழு தலைமுறையையும் ஊக்குவித்தார் மற்றும் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் உள்ள அந்த வீரர்களை நினைவு கூறச் செய்கிறது. அவர்களின் கதைகள் பெரும்பாலும் மறைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த பெண் யார்? இந்த மலைகளின் மகள். அவளது போராட்டம் எங்களை நாணயத்தில் இடம்பெற்றது. அவளது பயணம் சுதந்திர இயக்கத்தின் மையத்திலிருந்து மிகவும் தொலைவில், இப்போது மணிப்பூரின் அமைதியான காடுகளால் சூழப்பட்ட கிராமங்களில் தொடங்கியது. 1915 ஆண்டில் லொங்ககாவ் கிராமத்தில் கெய்டின்லியூ பமே என்ற பெயரில் பிறந்தார். அவர் ஒரு ரோங்மே நாகா பெண். தமது மக்களின் ஆன்மீக பாரம்பரியங்களுடன் ஆழமாக இணைந்திருந்தார். பிரிட்டிஷ் காலனிய ஆட்சி அவர்களின் உலகத்தில் புகுந்து சுரண்டல் வரி விதித்து மதமாற்ற அழுத்தங்களை ஊக்குவித்து வந்தது. அவளுடைய உண்மையான அடையாளம் 13 வயதில் வெளிப்பட்டது. அப்போது அவள் தன் சகதம்பதி ஹைப்போ ஜாடோனாங் தலைமையில் ஹெர்கா இயக்கத்தில் சேர்ந்தாள். இது ஒரு சமூக மத இயக்கமாகும். இது சொந்த நாகா மதத்தை மீட்டெடுக்க, பிரிட்டிஷ் ஒடுக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மற்றும் சுயாட்சி கோரிக்கையை முன்வைக்க முயன்றது. 1 வினாடி இடைவேளை. ஜாடோனாங் மலங்குமே, பொதுவாக ஹைப்போ ஜாடோனாங் என்று அழைக்கப்படுபவர், ஹெர்கா மத இயக்கத்தை நிறுவினார். இது முன்னோர்களின் நாகா மதத்தை அடிப்படையாக கொண்டது, மேலும் தன்னை நாகாக்களின் மசீஹா ராஜா என்று அறிவித்தார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஜாடோனாங் ஆபத்தாக கருதி 1931 ஆம் ஆண்டு அவரை கைது செய்து தூக்கிலிடினர். இதனால் எதிர்ப்பு அழியும் என நம்பினர். அவங்கள் கற்பனை செய்யாத விஷயம் என்னவென்றால், இந்த தீப்பொறி இன்னும் வலிமையான ஒரு தலைவருக்கு ஒப்படைக்கப்படும் என்பது ஆகும். ஜாடோனாங் பலி பெற்ற பிறகு 16 வயது கெய்டின்லியூ முன்னேறினார். அவர் ஹெர்கா இயக்கத்தை ஒரு அரசியல் கிளர்ச்சியாக மாற்றினார். ஜெலியாங்ரோங் பழங்குடிகளை காலனிய அதிகாரத்திற்கு எதிராக நிறுத்தினார். அவரது தலைமை ஏற்றம் துணிச்சலானது. அவர் ஒரு இரகசிய குரில்லா இயக்கத்தை வழிநடத்தினார். தனது மக்களை பிரிட்டிஷ் வரிகளுக்கு எதிராகவும் கட்டாய வேலைக்கு எதிராகவும் போராடுமாறு ஊக்குவித்தார். பிரிட்டிஷ் அவரை குறைத்த மதிப்பிடுகையில் ஒரு விரிவான தேடல் நடவடிக்கையை நடத்தினர். அவரை கைது செய்யும் பரிசு மற்றும் தகவல் வழங்குபவர்களுக்கு ஒரு தசாப்த வரி விலக்கு வழங்கும் வாக்குறுதியுடன். அதே சமயம் கெய்டின்லியூ புத்திசாலி, கிராமம் கிராமமாக சுற்றி எப்போதும் ஒரு படி முன்னே இருந்தார். அவனுடைய பயணம் 1932 நிறுத்தப்பட்டது. அவன் மோசடியில் சிக்கி பிடிக்கப்பட்ட போது 10 மாதங்கள் நீண்ட விசாரணைக்கு பிறகு அவனுக்கு 16 வயதில் ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 1 வினாடி இடைவேளை. 14 ஆண்டுகள் வரை அவனை வடகிழக்கு பகுதிகளின் பல சிறைகளுக்கு மாற்றி வைத்தனர். ஒரு இடத்தில் வைக்கப்படுவது மிகவும் ஆபத்தான கைதி என்று கருதப்பட்டவர். அவளுடைய கைது தேசிய தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது. 1937 ஆண்டில் ஜவஹர்லால் நேரு சிலாங் சிறையில் அவளுடன் சந்தித்தார். அவளுடைய உணர்வால் பாதிக்கப்பட்டு அவர் அவளுக்கு ராணி என்ற பட்டத்தை வழங்கி அவளின் விடுதலைக்காக ஆதரவு அளிப்பதற்கு வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதி இந்தியாவின் சுதந்திரம் 1947 ஆண்டில் மட்டுமே நிறைவேற்றப்பட்டது. விடுதலைக்கு பிறகு ராணி கெய்டின்லியூ தன் மக்களின் முன்னேற்றத்திற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இந்திய அரசுடன் அவருடைய தொடர்பினால் நாகா பிரிவினை இயக்கங்களின் எதிர்ப்பை எதிர்கொண்டாலும் அவர் பண்பாட்டு மீட்பு மற்றும் ஒற்றுமைக்காக தனது பணியை தொடர்ந்தார். 1982 பத்ம பூஷன் உட்பட பல விருதுகளால் அவருடைய பங்களிப்புக்கு கௌரவிக்கப்பட்டது. ராணி கெய்டின்லியூ 1993 காலமானார்.
ஆனால் அவரது பாரம்பரியம் இன்று கூட உயிரோடே உள்ளது. அவரை ஒரு சுதந்திர போராளி, ஒரு ஆன்மீக தலைவர் மற்றும் ஒரு கலாச்சார சீர்திருத்தக்காரராக நினைவு கூறப்படுகிறார். 5 ரூபாய் நாணயத்தில் அவரது முகம் நமக்கு நினைவூட்டுகிறது. சுதந்திர போராட்டம் இந்தியாவின் பெரிய நகரங்களில் மட்டுமல்ல, அழகான தொலைதூர மலைகளிலும் நடந்தது. ஒருவன் தனது ஆன்மாவை ஒருபோதும் வளைத்துக் கொள்ளாத இளம் ராணியால். நாம் முடிக்கும் பொழுது ஒவ்வொரு நாணயமும் உண்மையில் ஒரு கதை சொல்லுகிறது. வரலாறு, பண்பாடு மற்றும் எங்கள் நாட்டை உருவாக்கும் அந்த ஊக்கமளிக்கும் வாழ்க்கைகளை இணைக்கிறது. இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.